ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர், அதாவது வேலுமணி தரப்புல இருந்த 3 எம்எல்ஏக்கள் நேற்று ராஜினாமா பண்ணாங்க. அவங்க ராஜினாமா உடனடியாக பேரவைத் தலைவரால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் தவேகால போய் சேர்ந்துட்டாங்க. இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வருது. எடியூரப்பா, பழைய எடியூரப்பா ஃபார்முலாவை இங்கேயும் அப்ளை பண்றாங்க. ஒரு லோட்டஸ், ஆபரேஷன் லோட்டஸ் மாதிரி இது ஆபரேஷன் விசில் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது மாதிரிதான். பிளஸ் இன்னொன்னு, எடியூரப்பா சைடுல அந்த ஆபரேஷன் பண்ணும்போது எடியூரப்பா எதிர்கட்சியில இருந்தாரு. அவங்க அத்தனை பேர் ரிசைன் பண்ணதுனால இதில் அசம்பிளியில எடியூரப்பா சைடு மெஜாரிட்டி சைடு ஆயிடுச்சு, காங்கிரஸ். அப்ப அவரை கூப்பிட்டாங்க. அவர் உடனடியா சிஎம் ஆயிட்டாரு. அடுத்த எலெக்ஷன் வச்சு அதுல பெரும்பாலானோர் இவங்க பிஜேபி டிக்கெட்ல ஜெயிச்சு அவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்க. இதுல உள்ள வித்தியாசம் என்னன்னா, இவர் ஏற்கனவே சிஎம்ஆ இருக்கிறாரு. சரி, இப்ப ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப சேஃபா செக்யூரிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில இருந்து தான் ஆதரவு தரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் மாத்தல. அப்ப கொள்கை ரீதியா மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு இவங்க பண்ண மாதிரி, கம்யூனிஸ்ட் பண்ண மாதிரி ஒரு இதுல ஆதரிச்சு ஓட்டு போடலாம், இன்னொரு இதுல எதிர்த்து ஓட்டு போடலாம். இப்ப 6 மாசத்துக்கு அப்புறமும் உள்ள ஸ்டெபிலிட்டி அந்த நேரத்துல ஏதாவது பண்றதை விட இன்னைக்கே பண்ணிடுறது பெட்டர் அப்படிங்கிறது ஒரு இது. இப்ப 234ங்கிற சட்டமன்ற தொகுதி இன்னைக்கு 230 ஆயிடுச்சு. இவங்க 3 பேரு பிளஸ் விஜயுடைய ஒரு தொகுதி, 4 சேர்ந்து 230 குறைஞ்சு. இப்ப 230ல மெஜாரிட்டி எவ்வளவு வேணும்? 116 வேணும். 118 தேவையில்லை, 116 வேணும். ஆமா, இவருக்கு 107, காங்கிரஸ் 5, 112, விடுதலை கட்சிகள், முஸ்லீம் லீக் 4, 116. ஆக இன்னைக்கு இவருக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க சொன்ன மாதிரி அவங்க அத்தனை பேருக்கு கேண்டிடேட்ஸ் கொடுத்து டிவிக்கிலேயே ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா நிச்சயமா இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, 4 பேர் போட்டி போட்டு 4 பேருமே ஜெயிச்சிருவாங்க, டிவிக்கே ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் ஆப்டிமிஸ்டிக் கால்குலேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே அதிமுக சைட்ல இருந்து ஜெயிச்சு வந்தவங்க. அந்த ஓட்டு இவங்களுக்காக மட்டும் இல்ல, அதிமுகவுக்காகவும் விழுந்தது. முக்கியமான விஷயம் இன்னும் சொல்ல போனா, அதிமுக தான் பெருமளவில் அவருடைய ஓட்டு. ஆமா, ஆனா டிவி கேக்கின்ற இந்த ஓட்டு அப்படி இவருக்கு வரும். அதெல்லாம் கூட்டி வச்சு பார்க்கும்போது இவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, டிவி கேக்கு இருந்த ஓட்டு இந்த 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கும் போது டிவி கேக்கு இருக்குமா? அப்படி கூடலாம் அல்லது குறையலாம். இவங்களுடைய இதை பார்த்துட்டு, எப்படி ரூல் பண்றாங்க அதை பார்த்துட்டு கூடலாம் அல்லது குறையலாம். அதனால உடனடியா 4லயுமே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்து இன்னும் 3 பேர் லைன்ல ரெடியா இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இது தொடரும். ஒரு 6 பேர்ல இருந்து 10 பேர் மொத்தம் வெளியில வரலான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு எசக்கி சுப்பையாங்கிற எம்எல்ஏ சபாநாயகரை பார்த்து ராஜினாமா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு தவேகாவில் இணைவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட இன்னும் 2 பேர் வருவாங்க. அந்த பெயர் ரிலீஸ் ஆகல, இதுவும் பெயர் ரிலீஸ் ஆகல. ஊடகங்கள் ஊகமாக போடுறாங்க. ஏன்னா அவர் எடப்பாடிக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக களமாடியவர். அதனால அவரு இனி திரும்ப அங்க போறதுக்கு மனசு வராது. அதனால ரிசைன் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லைனுக்கு தான் போவாருன்னு எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, எடப்பாடி போடகமா ஒண்ணு சொல்லியிருக்காரு, சில பேரை தவிர எல்லாருமே ஏத்துக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சில பேர்ல இவரும் ஒருத்தரா இருக்கலாம். இவருக்கு அச்சம் இருக்கலாம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதே தவறு, அதாவது இன்னைக்கு ரிசைன் பண்ணி நாளைக்கு, இப்ப திமுக காலத்துல நடந்தது இல்லையா, அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பண்ணது இல்லையா அப்படின்னா, அவங்க எல்லாம் ஆட்சி சட்டமன்றம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திமுக பக்கம் போனாங்க. ஆனா இங்க சட்டமன்றம் இப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கு, கான்ஸ்டியூட் ஆயிருக்கு. மே மாசம் தான் கான்ஸ்டியூட் ஆயிருக்கு. மே மாசம் முடியறதுக்குள்ளேயே இவங்க ரிசைன் பண்ணிருக்காங்கிறது அது போக இந்த ஒருவர் மாறுவது ஒருவரோ இருவரோ மாறுவது பேலன்ஸ் டில்ட் பண்ணுங்கிற கம்பல்ஷன் எல்லாம் அப்போ ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்ல. அந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒண்ணு. இன்னொன்னு, ரொம்ப தவறான ஒரு செயல், தலைமைச் செயலம் தாவேகாவுடைய தலைமைச் செயலம் இல்லையே, அது அரசுடைய தலைமைச் செயலம். அங்க போய் கட்சி மாத்துறது
கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில உண்டான கோடே இல்ல சார், அழிச்சிட்டாங்க. இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம், ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். அதாவது இதுல இன்னொரு டைமென்ஷன், இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில உண்டானது அழிச்சிட்டாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு அமைச்சருடைய அறைக்கு முன்னாலேயும் 2 காவலர்களை பாதுகாப்புக்கு போட போறாங்களாம். ஏன்னா இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக தலைமைச் செயலகம் வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அது தாவேகவினர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வர்றவங்க எண்ணிக்கை அதிகமாகுது. அவங்களால அமைச்சர்களுக்கு இந்த தலைமைச் செயலகத்துக்கே தொல்லையா இருக்கு. அதனால வேலை நடக்கிறதுக்கு வசதியாக காவலர்கள் அவங்களெல்லாம் ரெகுலேட் பண்ணணும் அல்லது வெளியில அனுப்பணும். அந்த வேலைக்கு காவலர்கள் 2 பேரை போடுறாங்கன்னு ஒரு செய்தியும் இருக்குது நியூஸ் பேப்பர்ல. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த போது நான் சொன்னேன், ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் எனக்கு தெரிஞ்சவர், அவர் ஓரளவு நண்பர் கூட, அவர்கிட்ட என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது, வீடு வீடா போய் ஓட்டு கேட்கிறேன்னு, ஆனா 7 வயசு 8 வயசு பசங்க வீட்டுக்குள்ள இருந்து நம்மளை சுத்தி சுத்தி வந்து விசில் அடிக்கிறானே, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த 7 வயசு 8 வயசு மனப்பான்மையில உள்ளவங்க செக்ரட்டேரியட்டுக்கு வந்து ரீல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனாங்க ஒரு விஷயம் 2 விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும். இதெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு விருட்டு இதெல்லாம் தவறு அப்படின்னா தெரியுது. மக்கள் எதை தவற நினைக்க போறாங்க, அந்த அடிப்படையில மக்கள் ஓட்டு போட போறாங்க. மக்கள் எதை தவறா நினைக்க போறாங்க அப்படிங்கிறதுல இந்த விஷயங்கள், இந்த மாதிரி 3 பேர் கட்சி மாறிட்டாங்கன்னா அது ஒரு ஹீரோயிசமா கூட பார்ப்பாங்க. பாத்தியா, வந்த உடனே நம்ம தலை வந்து என்ன பண்ணிட்டாரு பாத்தியா, தளபதி வந்து என்ன பண்ணிட்டாரு பாத்தியா, டக்குனு அங்கிருந்து இழுத்து போட்டார்ல அப்படின்னு பாக்குற மனநிலை வந்து மக்கள்கிட்ட ஒண்ணு. 2வது, இது பல பேர் கவனிக்க வேண்டிய விஷயம், எதுல எல்லாம் விஜய் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதுல எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சமா அதை பண்ணி காமிக்கிறார். முதல்ல பனையூர்ல இருந்துகிட்டு தானே உட்காந்துக்கிட்டு இருக்காரியா அப்படின்னு பேசினாங்க, பனையூர் விட்டு வெளியில வந்தாரு. மாநாடு நடத்துறதுக்கு தைரியம் இருக்கான்னு பேசினாங்க, மாநாடு நடத்தினாரு. அடுத்து பொதுக்கூட்டம் நடத்துவாரான்னு கேட்டாங்க, பொதுக்கூட்டம் நடத்தினாரு. திஸ் இஸ் சம்திங் விச் ஹேஸ் டு பி லுக்ட் இன்டு வெரி டீப்லி. அதாவது இவங்களுக்கு கமெண்ட் பண்ண வச்சு, கிரிட்டிசம் பண்ண வச்சு, அடுத்து அந்த கிரிட்டிசம் ஒண்ணும் இல்லாம ஆக்குறது, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ரொம்ப சைலண்டா வந்து இன்னைக்கு பயிர்க்கடனுக்கு வந்து தள்ளுபடி பண்ணது, இந்த மாதிரியான செயல்களுக்கு வந்து விளம்பரம் தேடாம வெறுமனே சைலண்டா ஒவ்வொன்றா அறிவிப்புகள் விட்டுக்கிட்டே இருந்தாருன்னா, எல்லாமே செய்ய முடியாது, ஆனா பல காரியங்கள் செஞ்சாருங்கிற ஒரு பெயர் எடுக்கிறதுக்கு அது வந்து உதவும். அதையும் நம்ம மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த சுப்பையா இருக்கிறாங்களே, எஸ்எக்கி மாதிரி ஆட்கள் வந்து வரும் பொழுது என்ன நடக்கும்னா, இவங்கெல்லாம் அந்தந்த ரீஜன்ல தங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு கொஞ்சம் உள்ளவங்க, அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்படித்தான் ஆகும். இது பல மாநிலங்கள்ல நான் பார்த்திருக்கேன், அனுபவத்துல சொல்றேன். ஒருத்தங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாம வருவாங்க, ஆனா இவங்களை வச்சு பொழப்பு நடத்தலாம், இவங்களை வச்சுதான் பொழப்பு நடக்கும், இல்லைன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு எல்லாமே கஷ்டமா முடிஞ்சிடும் நினைக்கிற பல பேர் வந்து இது மாதிரி இந்த கட்சியில சேர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும் பொழுது அந்த கட்சிக்கு அது வந்து பலம் அளிக்கும் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் வந்து, ஏன்னா பல சமயங்கள்ல வந்து விஜய் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா மதிப்பு போடுறாங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லாதவர்னு சொல்லி நான் சொன்னேன். இன்னைக்கு அதே தான் சொல்றேன், அவர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்றேன். பட் ஹி இஸ் ஃபாஸ்ட் லேர்னிங் அண்ட் ஹி இஸ் ஹேவிங் சம் அட்வைசஸ். அது ரெண்டுமே வந்து நம்ம வந்து மனசுல வச்சுக்கோ. அதனால இன்னைக்கு வந்து இவங்க அதை எடுத்து உடனடியாக ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது அப்படிலாம் சொல்றது உண்மை அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஆனா இது எந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிய போகுது அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும். அவருக்கு அட்வைசர்ஸ்ங்கிறவங்க எந்த மாதிரி சார் இருக்கிறாங்க? இல்லைங்க, அந்த பொலிட்டிக்கல் அட்வைசர் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஆஃப் சென்டரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது வரைக்கும் அவரை பத்தி நான் கேள்விப்பட்ட மட்டும் எந்த அளவுக்கு அந்த மாதிரி அட்வைசர்ஸ் இவர் டிபெண்ட் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் 77 to 79 யாரை டிபெண்ட் பண்ணியிருந்தாரு? வருமான அடிப்படையில் கொடுத்தாதான் ரிசர்வேஷன், ஏழைகளுக்கு அதனால தான் பலனும், ஆமா அதுதானே அப்படி நம்பினாரு, நிஜமாவே நம்பினாரு. அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2 சீட்டு கிடைச்சது 40ல. உடனே முடிச்சுக்கிட்டு 33 இருந்த 33 இருந்த ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷன் 50 ஆக்கி விட்டாரு, 50% ஆக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, திமுக இருந்த பெருந்தலைவர்களாக அறியப்பட்டவர்கள் நெடுஞ்செழியன், மாதவன், ராஜாராம், இப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் வந்து ஆள போறாரு, கலைஞர் வந்து ஆள விட மாட்டார், அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. அப்ப தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக இங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. எம்ஜிஆரும் புத்திசாலித்தனமா அவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாரு. மதுரை முத்துவே ஏத்துக்கிட்டாரு. மதுரை முத்து வந்து எம்ஜிஆர் இதுல இருந்து சட்டம் வந்து வெளியில வரும்போது அவர் மேல செருப்பு தூக்கி போட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து இந்த அர்ஜுனன் வந்து சொன்னான்ல, மரத்துல என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு
அவர் ஒரு கிளி. சின்ன பறவை வச்சிருந்தாரு. ஆமா ஆமா, பீமன் சொன்னா மரத்தில் நிறைய பழம் இருக்கு, பழமெல்லாம் சாப்பிடுவேன் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம். அதே மாதிரி அர்ஜுன் துரியோதன் சொன்னா மரம், இலை, தலை, கொடிகள் எப்படி அழகா இருக்குன்னு சொன்னா. ஆனா அர்ஜுனன் கேட்டது அவர் கிளியே சொல்லல. கிளியின் மூக்கு தெரிகிறது, கழுத்து கழுத்து தெரிகிறது. நம்ம கிளி தெரியவில்லை குருவே அப்படின்னாரு. அது மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து கலைஞரை வர விட்டுற கூடாது, அதுக்கு அவரை பலவீனப்படுத்துறதுக்கு நம்மளை எப்படி யாரும் தூஷணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை ஏத்துக்குவோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியோட செயல்பட்டார். ஆனால் அதுல எம்ஜிஆருக்கும் தமிழகத்துக்கும் கிடைச்ச நன்மை என்னன்னா, வந்தவங்கள சில பேர் வந்து ஆழ்ந்த திராவிட கொள்கையில நம்பிக்கை உள்ளவங்க, பெருந்தலைவர்கள்ல சில பேர் வந்து அவங்க எம்ஜிஆருக்கு வந்து பாடம் எடுத்தாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா உங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே போயிடும். தமிழ்நாட்டுல வந்து இத்தனை வருஷமா, அந்நேரம் வந்து 50 வருஷங்களாக வந்து நீதி கட்சி காலத்திலிருந்து இது நிலைத்த ஒரு கொள்கை, ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வளர்ச்சிங்கிறது நிலைத்த ஒரு கொள்கை. ரிசர்வேஷன்ங்கிறது வந்து எதுக்காக சொல்லும் போது அவர் வந்து இந்த அரசியல் தான் அண்ணாவுடைய அரசியல், அண்ணா பேரை சொல்றதுனால அண்ணா அரசியல் தான் நடத்தணும் அப்படின்னு இருந்ததுனால திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இடையில கொள்கை ரீதியா எந்த வேறுபாடுமே இல்லை. திமுகவுடைய கொள்கை தான் அதிமுகவுடைய கொள்கையா இருந்தது. ஆனா எம்ஜிஆருக்கு பாப்புலாரிட்டி மீடியா மூலமா, திரைப்படம் மூலமா கலைஞர் வந்து ஒரு பெரிய வில்லனா பாமர யாருக்கெல்லாம் கலைஞர் வந்து பாடுபட்டாரோ அவங்க எல்லாம் கலைஞரை வில்லனா நினைக்கிற மாதிரியான ஒரு பிக்சரா அவரால் வந்து கொண்டு வர முடிஞ்சது. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்தது. விஜய்க்கு வந்து இன்னைக்கு உள்ளவங்கள்ல இவர் யார் பேச்சை கேட்க போறாரு அல்லது யார் பேச்சை அதிகமா கேட்க போறாரு அப்படிங்கிறத வச்சுதான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் நினைக்கிறேன். அதாவது 2 பேருக்கும் கொள்கை வேறுபாடு பெரிய அளவுல இல்ல அப்படின்னு ஒரு லைன் இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மையாக இருந்தா கூட திமுகல, அதுவும் குறிப்பாக கலைஞர் தலைமையில் திமுக இருக்கும்போது ஒரு ப்ரோஆக்டிவான ஆக்டிவிட்டிஸ் நிறைய எடுத்தாங்கல்ல சார். எம்ஜிஆருக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது, எம்ஜிஆருக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது. நான் பேர் சொல்ல விரும்பல, ஐபிஎஸ் ஆபீசருடைய பேட்ச்மேட் ஒருத்தர், அவர் வந்து ஏடிஜிபி ரிட்டையர் ஆனவர். அவர் என்கிட்ட சொன்னார், தஞ்சாவூர்ல எஸ்பியா இருந்திருக்காரு, முதல்வர் கலைஞர் எம்ஜிஆர் முதல்வர் வந்து அடிக்கடி பார்த்திருக்காரு. எம்ஜிஆருக்கு பிரச்சனைகளை கொண்டு வர்றவங்களை பார்த்தா பிடிக்காதான் சார். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கேள்வி கேட்கறதுக்கு வந்து இருக்கீங்களா, பதிலையும் சேர்த்து கொண்டு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வியை மட்டும் இருக்கீங்க, பதிலோட வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாரு. பல கோப்புகள்ல 2 விதமான வியூ பாயிண்ட் இருக்குங்கிறத பத்தி ஆபீசர்ஸ் எழுதினா பொலிட்டிக்கல் டெசிஷன் வந்து பொலிட்டிக்கல் பாஸ் தான் எடுக்கணும், ஃபைனல் டெசிஷன். அந்த பல கோப்புகள்ல வந்து இவர் வந்து எந்த டெசிஷனும் எடுக்காம நீதி செய்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா இருந்தா எந்த நீதியை பண்றது? கலைஞர் அப்படி இல்லை, ஹி வாஸ் அ வெரி ஷார்ப் பர்சன். அவருக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வசதின்னு சொல்லலாம். அவர் வந்து மிக பிற்பட்டதாக கருதப்பட்ட ஒரு ஜாதி குழுமத்திலிருந்து வந்ததுனால அவங்களுடைய சிரமங்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப சிரமங்கள் என்ன, சமூக ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட அவமானங்கள்ல இருந்து எல்லாமே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அப்ப அவருடைய ரத்தத்துல அது ஊறி போயிருந்துச்சு, இந்த அவமானங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல, இந்த அவமானங்களை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அவரை பற்றி எத்தனையோ குறைகள் சொல்லுவாங்க, விமர்சனங்கள் இருக்கு, எனக்கும் விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அடிப்படையில் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த திட்டங்கள்லாம் அவர் வகுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இவங்க எல்லாருமே வந்து அந்த எம்பவர்மெண்ட் கிடைச்சிடணும், அதிகார பங்கீடு இவர்களுக்கு நிகழ வேண்டும் அப்படிங்கிறது இவருக்கு எம்ஜிஆருக்கு தெரியாது. பசியோடு இருக்கவங்க பார்த்தா பதறினாரு. தான் எம்ஜிஆர் பசியோடு இருந்தாரு, அதனால பசியோடு பார்த்தா பதறினாருன்னா முன் நடுவு வச்சுக்கணும். எத்தனை பேர் பசியோடு இருந்தாங்க, வளமா வந்தோன்னு மறந்துட்டாங்களா அவங்க எல்லாம். ஆனா எம்ஜிஆர் மறக்கல, அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து சிறந்த மனிதர். ஆனா ஒரு அரசியல் நிபுணரான்னு சொல்லி பார்த்தா நான் அப்படி நினைக்க மாட்டேன். கலைஞர் இருந்த அரசியல் நிபுணத்துவம், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா அரசியலை கூர்ந்து பார்க்கக்கூடியது மட்டும் இல்ல, இந்த ஆல் இண்டியா அரசியல் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும், அதுக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் தேவை அப்படின்னு அயராது உழைத்த ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்படிப்பட்டதெல்லாம் எம்ஜிஆர் வந்து கிடையாது. இதுல அண்ணாவை விட்டுருவோம். அதிமுகவினரை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை புதிய அதிமுகவாக அவங்க பாக்குறாங்க. ஏன்னா அது எம்ஜிஆருடைய கட்சி, ஜெயலலிதா கட்சி இப்போ வேற யார் கையிலயோ இருக்கு. அவங்க அங்க அந்த தலைமை திமுகவோட இணைந்து போவதற்கு திட்டமிடுகிறது. அதையெல்லாம் விரும்பாத அதிமுகவினர் எங்களை புதிய அதிமுகவாக பாக்குறாங்க, அதனால எங்களை நோக்கி வர்றாங்க, அவங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு நேற்று அமைச்சர் ஆதவ் சொல்றாரு. அதிமுக உடைய தலைமை வந்து பெரிய கொள்கை குன்றாக இருந்ததில்லை. எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு, அண்ணா பேரை சொன்னாரு, திமுக செய்த சில காரியங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சாரு.
இது பசி போக்குறதுக்காக வேண்டி அந்த மதிய உணவு திட்டத்தை சிறப்புற செஞ்சாரு. மற்றபடி பெரிய கொள்கை கொண்டு கிடையாது. ஏன்னா கேபிடேஷன் ஃபியூ உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் வரும்போதே அவருக்கு தெரியும் இதுல வந்து பலனடைய போறது வந்து வசதி படைச்சவங்க தான் அவருக்கு தெரியும். பெரும்பாலும் ஒன்னே ஒண்ணு என்னன்னா 50% வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு வச்சதுனால வசதி இல்லாதவங்களும் வந்தாங்க. ஆனா வசதி படைத்தவர்கள் அதிகமா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு அந்த இதுல வந்து அவருடைய கேபிடேஷன் ஃபீ அலோவ் பண்ணதுனால. இப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா வித்தியாசம் நான் எதை பாக்குறேன்னா, ஜெயலலிதாவுக்கு வந்து எம்ஜிஆர் இருந்து அந்த ஏழ்மை நோக்கிய பரிவுங்கிறதெல்லாம் முதல்ல கிடையாது. அப்படி இருந்தா 91 96 வந்து இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய இறுதி பேரரசி மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க. அப்படிதான் அவங்க நடந்தாங்க. ஒரு முதலமைச்சர் வீட்டு திருமணம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அது கிடையாது. இறுதி காலத்துல நான் கேள்விப்பட்டது, அவங்க ஜெயில இருந்து திரும்பி வந்த போது ஏழை எளிய மக்கள் 2 பக்கம் ரோட்ல நின்று அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுல ஜெயலலிதா நெகிழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படிப்பட்ட மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பட் தட் வாஸ் இஸ் ஹர் லாஸ்ட் டேஸ். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவங்களுடைய ரெஜிம் வந்து இந்த இது வந்து கரப்ஷன் வந்து இவ்வளவு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆனது. டிஎம்கே பத்தி அந்த குறை சொல்லுவாங்க. ஆனா டிஎம்கே வாஸ் நத்திங் இன் கம்பேரிசன் டு ஏடிஎம்கே. இது என்னுடைய நண்பர் சொல்றாரு, சரியா இல்லையான்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்தவங்க தான் செய்யணும். எந்த ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம்னாலும் அதனுடைய ப்ராஜெக்ட்ல வந்து இவ்வளவு ஒன்றிய செயலாளருக்கு, இவ்வளவு இவர் மாவட்ட செயலாளருக்கு, இவ்வளவு எம்எல்ஏக்கு, இவ்வளவு மினிஸ்டருக்கு அப்படி சொல்லி தீர்விட்டாங்க. சண்டை சச்சரவே கிடையாதுங்க, கிளீனா நடந்துச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா பரவலாக அறியப்பட்டது என்னன்னா எல்லாருக்குமே வந்து வாழ்வு வளமாக இருந்ததுங்கிறது உண்மை. அதே குறைய இன்னைக்கு திமுக எம்எல்ஏ சொல்லலாம். திமுக எம்எல்ஏக்கள்ல பல பேருக்கும் வாழ்வு வளமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, திமுகல கலைஞர் வந்து அவரு நினைச்சது என்னன்னா, புரட்சிகரமான திட்டங்களை போற்றுவோம், செயலாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம், மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக அமையும். திட்டங்களே போடலைன்னா மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வு பெற்றாலும் அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. சோ இந்த தெளிவு வந்து கலைஞருக்கு இருந்தது. ஜெயலலிதா பீரியட்ல வந்து அந்த அம்மா வந்து அந்த மாதிரி பெரிய ப்ரோபோரால இருந்தது கிடையாது. அதனால என்னாச்சுன்னா, அந்த கேபிடேஷன் ஃபீங்கிறது ஒரு கார்பரேட் பிராக்டிஸ். இந்த கார்பரேட் பிராக்டிஸ் வந்து மத்த எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிடுச்சு. ஜெயலலிதா காலத்துல ஆரம்பிச்சது, அது எடப்பாடி காலத்துல இன்னும் முழுமை பெற்றது. எடப்பாடி வந்து 7% ரிசர்வேஷன் கொடுத்ததெல்லாம் பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக, பொலிட்டிக்கல் நெசசிட்டிக்காக, சோசியல் ரெவல்யூஷனுக்காக இல்லை. இதை நம்ம எல்லாரும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சோசியல் ரெவல்யூஷனுக்காக இல்ல, கார்பரேட் கன்வீனியன்ஸுக்காகத்தான் எல்லா கவர்மெண்ட்டுமே. அதை நோக்கிதான் உலகம் முழுக்க பல நாடுகள்ல அரசியல் வந்து அந்த திசையை நோக்கி தான் போகுது. தமிழ்நாடு அதுக்கு எக்ஸெப்ஷன் இல்லை இப்போ வரைக்கும். அதனால இந்த டவுன் ட்ராடனுக்கான வளர்ச்சி திட்டங்கள், மிகவும் நலிவடைந்த பிரிவினருக்காக வளர்ச்சி திட்டங்கள்ங்கிறது படிப்படியாக இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் இருந்தா படிப்படியாக போயிடும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. அது அப்படித்தானா இல்ல தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து இவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதை டிஸ்கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லல. அது மாதிரி திமுகவில் நடந்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு. எதை நல்ல திட்டங்கள் இல்லைன்னு சொல்றாங்களோ அதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பட்ஜெட் வரும்போதுதான் சார், பட்ஜெட் வரும்போதுதான் அதை பத்தி ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இவங்களுடைய ப்ரையாரிட்டி என்னங்கிறது அதுலதான் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு, அம்மா உணவகங்களை சீரமைச்சார், எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னைக்கு ஜெயக்குமார் என்ன அம்மா படத்தை நீக்கிட்டு உங்க படத்தை போடுறீங்க, இது என்ன அநியாயமா இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்க. அதனால படிப்படியா தான் தெரியும். இந்த ட்ரூ டைமென்ஷன்ல அந்த காலத்துல வந்து பிக்சர் வர்றது உண்டுங்க. இந்த இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் நான் டல்லாஸ்ல போய் வாங்கியிருக்கேன். இந்த பக்கம் திருப்பினா கென்னடியுடைய முகம் தெரியும், இந்த பக்கம் திருப்பினா கென்னடி சொன்ன வார்த்தைகள் மட்டும் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி அவர் சொல்லுவார், இண்டிவிஜுவல்ஸ் கம் அண்ட் கோ, நேஷன்ஸ் கம் அண்ட் பெரிஷ் பட் ஐடியாஸ் ரிமைன். ரொம்ப அழகான வார்த்தை. அந்த இது ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் கென்னடி முகம் மட்டும் தெரியும். இவர் அது மாதிரி கூட பண்ணிருக்கலாம். இந்த பக்கம் ஜெயலலிதா, அந்த பக்கம் விஜய் கூட வச்சிருந்திருக்கலாம். அப்படி வைக்காம ஒரே அடியா விஜய வச்சுட்டாரு. இல்ல, அந்த சில போட்டோஸ் வந்து அப்படியே மாறும்ல சார். ஆமா, மாறும். அப்படியே வச்சிருக்கலாம். முதல்ல ஜெயலலிதா போட்டோ மாதிரி விஜய் வர்ற மாதிரி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வர்ற மாதிரி அப்படி கூட வச்சிருக்கலாம். அப்படித்தான் கூட வைக்கலாம் சார். நம்ம விளையாட்டா பேசுறோம், செஞ்சாலும் செஞ்சிருவாங்க சார். ஜாக்கிரதையா இருங்க. இப்படிலாம் சொல்றீங்க, உங்களை பொலிட்டிக்கல் அட்வைசரா கூப்பிடாம பாத்துங்க.
அல்லது ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் அப்படி பொலிட்டிக்ஸ் கூப்பிட வேண்டியவங்களே கூப்பிடல சார், அப்புறம் புதுசா யாரும் கூப்பிடுவாங்களா என்ன? கூப்பிட வேண்டியவங்க கூப்பிடாம இருந்ததுனாலதான் இன்னைக்கு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருக்காங்க. அதுவும் உண்மை. இந்த குதிரை பேர அரசியலில் தவிக அரசு அப்படின்றது மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி, டிடிவி தினகரன், அண்ணாமலை, கிட்டத்தட்ட பிரேமலதா, அன்புமணி எல்லாரும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். ஆனா இதுல குதிரை பேரம் என்ன இருக்கு? அவங்க ரிசைன் பண்றாங்க, ரிசைன் பண்ணிட்டு எங்க கட்சியில வந்து சேர்றாங்க. அது சட்டப்படி தானே இருக்கு, சட்டத்தை மீறி ஒண்ணும் இல்லை, நாங்க அதுக்கு வேற எதுவும் செய்யல, கட்சியை பிளவுபடுத்துவதற்கான ஊக்கத்தை நாங்க கொடுக்கல, அவங்களாக வெளியில வர்றாங்கன்னு பதில் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறது? இதில் வந்து எதுக்கு ஆதவ அர்ஜுன்ட்ட போறாங்க? அவங்களா வெளியில இருந்தா செங்கோட்டைன்னு போயிருக்கலாம். பழையவர் இவருக்கு வந்து 5வது இடம் கொடுத்திருக்காங்க. முதல்ல முதலமைச்சர்ங்கிறத பிரிச்சு பாக்குறாங்களோ என்னவோ சார், தெரியல. அதனாலதான் சந்தேகம் வருது. ஆதவ் இஸ் கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம், அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறதை யாரும் மறுக்க முடியாது. அவர்கிட்ட நேரம் போறாங்கன்னா அப்ப அவர் ஸ்ட்ராட்டஜி தான் இதுங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல. அவரு உயரமானவராக இருக்கு, அவருடைய கரங்கள் நீளமான கரங்களாக இருக்கு. நீளமான கரங்கள் இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல எடுக்கிற கரங்களா இல்லை, கொடுக்கிற கரங்களா இருக்குன்னு சொன்னேன். இதுதான் சார் மேஜராக இந்த பிரச்சனைகள்ல இதுதான். நீங்க இது தொடர்பாக கூடுதலாக ஏதாவது சொல்லணுமா? இல்ல, நான் சொல்ல விரும்புறதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பேசணும் கண்டிப்பா. ஆனா இந்த விஷயங்களை மட்டுமே பெருசா பேசிட்டு இருந்துடக்கூடாது. எப்படி அந்த இதுல வந்து எலக்ட்ரல் ரோல்ல உள்ள இது மேல் பிராக்டிசஸை பத்தி ராகுல் வந்து பேசினார் பீகார் எலெக்ஷன்ல. அவருக்கு அந்நேரம் சொல்லப்பட்டது, இதை பிரைமரியா வைக்காதீங்க, இதை தவிர பீகாருடைய லோக்கல் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசுறதுக்கு அனுமதிங்கன்னா அவர் அனுமதிக்கல. அது ஒரு பெரிய இது மிஸ்டேக் அவங்க பண்ணது. மக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஓட்டு கிடைச்சதோ அவங்க அதை பத்தி கவலைப்படல. இந்த மாதிரி இது வாக்குரிமை இல்லைங்கிறத பத்தி, வாக்குரிமை இல்லாதவ என்ன செய்ய முடியல. அப்ப அதை பத்தி பேசுறதுல வந்து பெரிய பிரயோஜனம் இல்லாம அதுக்கு பேச வேண்டியது கோர்ட்ல போய் நின்று அதை ஃபைட் பண்ணியிருந்திருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மைதான், இது ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் தான். ஆனா மக்களுக்கு வந்து இது வந்து இவர் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஏமாத்திட்டாருன்னு சொன்னா சரி, அட போயா யாரே ஏமாத்தாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதா இருப்பாங்க மக்கள் வந்து. அது ஒரு பெரிய குற்றமா வந்து நினைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதை குற்றமா பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு, ஆமா விஜய் பே பண்ணணும்னு கொடுத்துருக்கு, ஏன் விஜய் மேல் கோர்ட்டுக்கு போக முடியாதா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் அது ஒரு பெரிய இஷ்யூவா, அது மட்டுமே இஷ்யூவா அல்லது அதையே பிரதான இஷ்யூவா பேசுறது வந்து இவங்களுக்கு அரசியல் ரீதியா பெரிய பலம் அளிக்காது. மற்ற விஷயங்கள் நிறைய தீர்ப்பே வந்தாலும் அது ஒரு சீரியஸான மேட்டரா மக்கள் நினைப்பாங்களா? மக்களுடைய மனநிலை ஆன்டி ஹீரோஸ் தான் வந்து கொண்டாடுவது அப்படின்னு ஒரு பண்பாட்டை நாங்க வளர்த்து எடுத்ததற்கு பிறகு. ஆமா, நான் சொன்னேனே, வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் முடிஞ்சு வெளியில வரும்போது ஒருத்தர் ரொம்ப மனசு உடஞ்சி போய் சொல்றாரு, என்னையா சிவாஜி போய் பானர்மன் வந்தானா தூக்குல தொங்க விட்டானு தொங்கிட்டானு, வாத்தியார் மட்டும் நடிச்சிருந்தா பானர்மனிலேயே தூக்குல தொங்க விட்டுருப்பாரு, என்ன படம் எடுத்திருக்கானுங்க. வரலாற்றையே மாத்திரலாம், கவலையே இல்லை. ஓகே சார், இன்னைக்கும் கொஞ்சம் பேர் போனாங்கன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு மொத்தமாக அதை பத்தி மட்டுமே பேசலாம். டெய்லி தான் பேசுவோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. அதிமுகவை ஒரு வழி பண்றதுன்னு முடிவோட இருக்கிறாங்க சார், அது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஆமா, இவங்க இந்த பிஜேபிக்கு பதிலா டிவிக்கு உட்கார்ந்து பிஜேபி நினைச்சது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதிமுக ஒழிச்சிட்டு நம்ம தான் அடுத்த கட்சி அப்படின்னு வரணும்னு நினைச்சாங்க. ஒருவேளை டிவிக்கு இறுதியா வந்து பிஜேபியோட இணைவாங்களா, அதெல்லாம் காலத்தை பொறுத்தது. அதாவது அவங்களுக்குள்ள பிஜேபிக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, பிஜேபிங்கிற பேரை சொன்னா ஒரு அநீதிமா வந்து இன்னும் தமிழ்நாட்டுல வந்து பரவலா இருக்கு. அது திமுக எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கல, தமிழகத்துக்கே வஞ்சகம் பண்றாங்க அப்படிங்கிற நினைப்பு வந்து பல பேர் மனசுல ஆழமா வந்து வேரூண்டி போயிருக்கு. அதனால வந்து அவங்க டிவிக்கு வந்து பிஜேபியோட இணையறதுக்கு வந்து நிச்சயமா வாய்ப்பு இருக்காது. திரிபுரால என்ன நடந்ததோ அதுக்கு பேரலா இதை பார்க்கலாமா?
அதாவது முதல்ல வந்து லெப்ட் லூஸ் பண்ணது இதுல திரிணாமுல் காங்கிரஸ் தான் லூஸ் பண்ணாங்க ஆமா திரிபுராவில். ஆமா அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸையே காணும். திடீர்னு அந்த இடத்துல ஒன் ஃபைன் மார்னிங் அவ்வளவும் பிஜேபியாக நிக்குது. ஆமாங்க. நான் இன்னொரு காரணம் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாணவர்கள் மத்தியில நாங்கள்லாம் மாணவர்களா, நீங்கள்லாம் மாணவர்களா இருந்தபோது, உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் கூட மாணவர்கள் மத்தியில வந்து இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது வந்து இருந்தது. தமிழ் உணர்வு, தமிழை பற்றிய பெருமிதம் இதெல்லாம் இருந்தது. இந்த ஜென்சீட்டு அது கிடையாது அப்படின்னு அவங்க சரியா கணிச்சிருக்காங்க. நம்ம அதை ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ அவங்க என்ன எதிர்க்கிறாங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப பெரிய கிளர்ச்சி போராட்டம், இது தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல போடணும்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஜெனரேஷன் தான். அதனால நம்ம வந்து இதுதான் பண்ணணும், பிஎம்ஸ்ரீ தான் வரணும், என்சிபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் வரணும்னு சொன்னா அதுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அசஸ் பண்றாங்க. அப்படி அசஸ் பண்ணா அடுத்து வந்து இவங்க கிராமத்து பூஜாரிகள் இருக்காங்க. கிராமத்து பூஜாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய இன்சென்டிவ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வைங்க. தே டிசர்வ் தி இன்சென்டிவ், டோன்ட் அவுட். அந்த இன்சென்டிவ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பிஜேபி பக்கம் போக மாட்டாங்கன்னு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மக்களை வந்து தங்கள் பக்கம் இழுத்துட்டு தங்களுடைய கொள்கையை வந்து நிலைநிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல மக்களுக்கு இது போன்ற விஷயங்கள்ல போதுமான அக்கறை இருக்குமா, அல்லது இதையெல்லாம் சீரியஸா பார்ப்பாங்களா? இளைஞர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு இருக்குதா? அது இல்லாத சூழல்ல இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது எளிதாக போயிடும் அப்படின்னு நம்ம பேசுவதே அத இயல்பாக்குவதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இல்ல, இயல்பாக்குறது அது நேச்சுரல் கோர்ஸ். என்ன தான் நடக்குது. அதாவது போக்கு எந்த திசையில இருக்குங்கிறத சொல்றீங்க. ஆமா, ஆனா அதுக்கு ஒரு மாற்று இப்ப வந்திருக்குங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ரொம்ப லேசா எடுத்துக்க முடியாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிஸ்ட் வந்து, ஏன்னா படித்த இளைஞர்கள் பல பேர் அதில் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே படித்த இளைஞர்களுக்கு நமக்கு எது தேவைங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கும். படித்த இளைஞர்கள் மத்தியில எல்லா பேச்சும் பேசுங்க, எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் என்ன, நாங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தோம்னா, ஆண்டர்பிரனர் ஆனோம்னா எங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன், இது மாதிரிப்பட்ட நினைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு விஜய் பின்னாடி போற ரசிகர் கூட்டத்தை மீறி அவங்க வந்து தங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்கன்னா அந்நேரம் பாலிடிக்ஸ் எப்படி போனிச்சுக்க முடியாது. இங்க மட்டும் இல்லை, இந்திய அளவுலயே எப்படி போனிச்சுக்க முடியாது. ஆனா அவங்களை அப்படியே வலதுசாரிகள் தங்கள் பக்கம் இழுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரொம்ப அதிகம். அதாவது நான் அதான் சொல்ல வந்தேன். அதாவது அமைதியின்மை அப்படிங்கிறது வேற, சிஸ்டத்துல எங்களுக்கு இதான தீர்வுக்காக நடக்கக்கூடிய ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பாக்கப்பட்ட போராட்டங்கள்ங்கிறது வேற. அந்த அமைப்பாக்கப்பட்ட டிசிப்ளின்டு போராட்டங்களாக இல்லாமல் இந்த ஸ்பான்டேனியஸ் கிளர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு முறையான சக்திகள் இல்லாத சூழல்ல பெரும்பாலும் இந்த ஸ்பான்டேனியஸ் கிளர்ச்சிகள் வந்து வலதுசாரிகள்கிட்ட தான் போய் நிற்கும். அவங்க தான் இதை கையில் எடுத்துக் கொள்வார்கள். அவர்களால தான் இந்த மாதிரி சக்திகளை தலைமை தாங்கி இழுத்துட்டு போறதும் ஈஸியான விஷயம். லெப்ட் போர்சஸால அதை செய்யறது முடியாது. அவங்க ஆரம்பத்துல கிளர்ச்சி அடையலாம், இது போன்ற விஷயங்களை ஊக்குவிக்கலாம். ஆனா இறுதி பலன் வந்து எங்க போய் சேரும் அப்படிங்கிறது தெரியுது. அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல இருந்து இப்ப சமீபத்துல உதாரணத்துல பாக்கணும்னா அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல இருந்து பாக்குறோம். அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல சரி, அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட சேர்ந்து வேலை செஞ்சதும் சரி, ரைட் விங்கோட சேர்ந்து லெப்ட் விங் ஆட்களும் ஏராளமான ஆட்கள் வேலை செஞ்சாங்க. ஆனா லெப்ட் விங் அவ்வளத்தையும் பார்க்கவே முடியல. அவங்க ஆட்சிக்கு வரும்போது லெப்ட் விங் ஆட்களையே பார்க்க முடியல. பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், யாரையும் அவங்களை ஒத்த நபர்கள் யாரையும் பார்க்க முடியல. யாரை பார்த்தாலும் ரைட் விங் லீனிங்ஸோட இருக்கக்கூடியவங்க தான் அங்க இருந்தாங்க. அண்ணா ஒரு பிளான்டட் பர்சன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் அஜிடேஷன்ல அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு? என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு? சிஏல என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு? ஒண்ணுமே எடுக்கலையே. அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு பிளான்டட் பர்சன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு எதிராக ஒரு அதிருப்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல கரப்பான் பூச்சிகளுக்கு பின்னாலேயும் அந்த மாதிரி ஏதேனும் சதி இருக்குமா அது தெரியல. கரையான் புற்றன்ன கருநாகங்களுக்கு சொந்தமான சிவாஜி கேட்டாரு. கருநாகங்கள் வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நண்பர் விஜய் சங்கர் வந்து நேற்று போட்டிருந்தாரு, உலக கரப்பான் பூச்சிகளே ஒன்று சேருங்கள் அப்படின்னு. அதுக்கு மக்கள் எல்லாரும் கோபமாகவும் காட்டமாகவும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நான் பார்க்கல.
சரி, இப்போதைக்கு ஒரு அங்கதமாக என்டர்டைன்மெண்ட் அங்கதமாக கூட இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியாதான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப செக்டேரியனாகவும் ரொம்ப ரிஜிடாகவும் வர்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சர்க்காஸ்டிக்கான கமெண்ட்னு பார்க்க முடியாதா? பார்க்க தெரியல. ஒரு காலத்துல ஒரு ராஜீவ்காந்தி வந்து ஒரு காலத்துல பார்லிமெண்ட்ல வந்து இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு ரொம்ப எரிச்சலோட மடன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா அள்ளி விட்டுட்டு புஸ்தத்தை ஓங்கி டேபிள் அடிச்சுட்டு போதுமா அப்படின்னாரு. மது தாண்டுவதேன்னு நினைக்கிறேன் அந்நேரம். அவர் வந்து இளமையான எழிலான நம்முடைய பிரதம மந்திரிக்கு இன்னும் கொஞ்சம் இதை பற்றிய பொறுமை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். அது ஒரு இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப அழகா சொன்னாரு. தன்யவாதம். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.